இடஒதுக்கீடுனால் பயன்பெற்ற மக்கள் அருந்ததி சமூக மக்கள் வந்து முதல்வருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தலாம் அப்படின்னு ஏற்பாடுகள் போயிட்டு இருக்காங்க. இந்த பாராட்டு விழாவே வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை. ஒரு பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, மணி பேசுவதெல்லாம் சங்கீதனமான பேச்சு. இதுல என்ன அரசியல் நாடகம் எடுத்துற போது? இது வந்து அந்த மக்களுடைய கோரிக்கை. இந்த தீர்ப்பை பாதுகாத்து கொடுத்த திமுகவுக்கு பாராட்டு நடத்துவதால் திமுகவுக்கு அரசியல் ரீதியா ஒரு லாபம் வந்து விடக்கூடாது, அரசியல் ரீதியாக ஒரு மதிப்பு வந்து விடக்கூடாது. திமுகவை வீழ்த்துவதற்காக தான் பத்திரிகையாளர் மணி, சவுக்கு சங்கர், சீமான் இப்படி சில உதிரி கும்பல்களை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சிருக்கு. இந்த உதிரி கும்பல்ல ஆர்எஸ்எஸ் உடைய எலும்பை பெற்றுக்கொண்டு இது மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. சந்திரசூட் தலைமையில சில நீதிபதிகள் இப்படி ஒரு கருத்தை கிரிமி லேயரை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம என்ன கேட்கிறோம்னா, உண்மையிலே அவங்க கிரிமி லேயர் இந்த இடஒதுக்கீடு முறையா பயன்படுத்தப்படணும், இப்படிதான் இருக்குன்ற அந்த அளவிடலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எங்க அவங்க முதல்ல கை வைக்கணும்னா, ஹைகோர்ட் நீதிபதிகள் யார் அதிகமா இருக்காங்க, ஐஐடில யார் அதிகமா இருக்காங்க, ஐஎம்ல யார் அதிகமா இருக்காங்க, கேபினெட் அமைச்சர்கள் யார் இருக்காங்க பார்த்தா முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான். இது பிராமண சமூகம் தான் முழுக்க இருக்காங்க. கிரீமி லேயர் பற்றியான அப்சர்வேஷன் குறித்து திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சாதின்றது வந்து ஒரு சோசியோ கல்ச்சரல் ஐடென்டிட்டி, அது பொருளாதாரம் வளர்றதுனால அந்த அடையாளம் வந்து மாற போகிறது கிடையாது. அந்த பொருளாதாரம் வர்றதுன்று சொல்லி இடஒதுக்கீட்டிலேருந்து அந்த மக்களை வெளியேற்றுறதுன்றது அநீதின்ற கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு பாண்டிய வந்து அது சோசியோ கல்ச்சரல் ஐடென்டிட்டினா அந்த ஐடென்டிட்டியை மாற்றணும்ல. நீங்கள் வந்து உங்கள் சினிமா தயாரிப்பு கம்பெனிக்கு வந்து நீலம்னு வைக்கிறீங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, திருநெல்வேலி பகுதியில் மாணவர்கள் கையில் சாதி கயிறு கட்டுற மாரி தான் இதுவும். அப்போ நீங்களே அந்த அடையாளத்தை நீங்கள் தான் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கிறாரு. பாண்டே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சில்லித்தனமான கேள்வியெல்லாம் எழுப்புவாரு. உங்க அடையாளத்தை மாத்தணும்னா எப்படி நாளைக்கே பார்ப்பனர் ஆக முடியுமா, இல்லை நாளைக்கே பாண்டே சக்லீர் ஆக முடியுமா? ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு SC/ST பட்டியலில் மாநில அரசுகள் நிர்ணயிக்கிற உள்ளொதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அருந்தேற சமூகத்துக்கான கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்று வராங்க. தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வரவேற்கும் வண்ணமாக தான் இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் குறிப்பாக தலித் தலைவர்கள் மத்தியில் இதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. பல பேர் வந்து இதுக்கு எதிர்கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. வழக்கு பதிவு போவதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச இருக்கும். இதை குறித்து பேசுவதற்காக தமிழ் புலிகள் கட்சியோட மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் முத்துக்குமரன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இந்த வழக்கு சம்பந்தமாக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் வந்து இது வந்து இந்த பிரச்சனையை தமிழக அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு குறுகிய பார்வையில் பார்க்குறாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. இந்தியா முழுக்க தலித் தலைவர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனையாக அது இருக்குது. தமிழக அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு குண்டு சட்டையில் குதிரை ஓட்டுற நிலைமையில தான் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வட இந்தியாவில் இருக்கிற மாயாவதி அவர்கள், பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள், இப்படி பல பேர் வந்து இதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு. ஆனால் இவங்க வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த உள்ள ஒதுக்கீடை வந்து ஆதரிச்சுட்டு வராங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மூத்த பத்திரிகையாளர் மணி அப்படிங்கிறது சொல்லப்படுற சங்கி மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கும் பாண்டிய கருத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வட இந்திய தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கருத்து இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. மாயாவதி என்ன சொல்லியிருக்காங்க, சந்திரசேகர் ஆசாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தையும் பதிவு பண்ணுறாரு. அது முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லர் பறையர் சக்கிலியர்களுக்கு ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரி சமமாக இல்லை, ஒரே பகுதியில் வாழ்ந்தால் கூட, அவர்கள் சேரியில் வாழ்ந்தால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதிய படிநிலை அவர்கள்ட்டே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பறையர்கள் சக்கிலியர்கள் இப்படி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த ஒரு படுகொலையை சொல்லலாம். ஒரு பல்லர் பெண்ணை காதலித்த ஒரே காரணத்திற்காக, ஒரே குடியிருப்பு தான், பொதுவாக சேரிகள் வந்து ஒரே குடியிருப்பில் தான் இருக்கும், பல்லர் சேரி, பறையர் சேரி, சக்கிலியர் சேரி இப்படி ஒன்றா தான் இருக்கும். அப்போ இப்படி காதல்ன்றது இயல்பாக நடக்கும். பொதுவாக நிறையா காதல் திருமணங்கள் நடந்திருக்கு. இந்த 3 சமூகங்களுக்குள்ளேயே, பட்டிய சமூகங்களுக்குள்ளே நிறையா காதல் திருமணம் நடந்திருந்தால் கூட இந்த இடங்களில் வந்து சில இடங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆதிக்க சாதிகள் ஒட்டுமொத்த பட்டியல் மக்களையும் எப்படி இழிவாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த 3 பிரிவுகளுக்குள்ளேயும் இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. அதை தான் நம்ம சொல்ல வரோம்னா, மதுரை மாவட்டத்தை சமீபத்தில் நடந்த சம்பவம் தான். மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகேந்திரன் ஒரு தம்பியை வந்து கொடூரமாக படுகொலை செஞ்சாங்க. அவர் பல்லர் பெண்ணை காதலித்த ஒரே காரணத்திற்காக கள்ளுக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கம்மாய் பகுதியில் அழைத்து சென்று, எப்படி நீ வந்து என்னுடைய சாதி பெண்ணை நீ காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடூரமாக கழுத்தை துண்டாக அறுத்து படுகொலை செய்தார்கள். இதே மாதிரி தான் பட்டியல் பெறக்கூடிய பறையர்களும் சரி, சக்கிலியர்களை வந்து சமமாக நடத்துறதில்ல சில இடங்களில்.
எல்லாம் ஒரு 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 இடங்களில் ஒரு சில இடங்களில் அப்படி தான் இருக்காங்க. இங்கே வந்து ஜாதிய போதை அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான் இன்இக்வாலிட்டி, ஒரு சாதிக்கு கீழே ஒரு சாதி இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இங்கே எல்லா சாதிகளுமே இருக்குது. ஒருவேளை சில இடங்களில் சக்கிலியர்களும் குதிரை வண்ணார்கள் இருந்தால் அவர்களை கூட இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை தான் இன்றைக்கு சாதிய மனநிலை அப்படி இருக்குது. சக்கிலியர்கள்ட்டையுமே அப்படி தான் இருக்குது. ஒருவேளை பறையர்கள் சில இடங்களில் மைனாரிட்டியாக இருந்தால் அவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை தான் சக்கிலியர்கள்ட்டையுமே இருக்கும். இது இயல்பு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாதிய புத்தி தான், சாதிய மனநிலை தான். அது மாதிரியான நிறைய வன்கொடுமைகளில் ஆதிக்க சாதிகளாலும் பட்டியல் பிரிவுகளாலையும் மிகவும் கொடூரமாக பாதிக்கப்படக்கூடிய மக்களாக சக்கிலியர் மக்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதையெல்லாம் வெறுமனே சமூக ரீதியாக மட்டும் இல்லை, குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இடஒதுக்கீடு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை இந்த மக்கள் எந்த வகையிலுமே பயனடையலை அப்படின்றத கோரிக்கை வச்சு தான் 1980களிலிருந்து தொடர்ச்சியாக வந்து இது ஒரு பெரிய போராட்டமாக பொதுக்கூட்டங்கள், சைக்கிள் பேரணி, மாநாடுகள் தொடர்ச்சியாக பல்வேறு வகையில் மேலம் அடித்து பிரச்சாரம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு இதை வந்து தெரிவித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக வந்து வரதராஜன் அவர்கள் இதை அறிஞர் இயக்கங்கள் இந்த கோரிக்கை வச்சுக்கிறத கூர்ந்து கவனித்து இதை வந்து பார்த்திங்கன்னா 2008 வந்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களை நேரடியாக சந்தித்து உண்மையிலே இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் மக்களுடைய அந்த இடஒதுக்கீட்டில் இவங்க வந்து சரியான முறையில் இவங்களுக்கு கல்வியிலும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி எதுலேயுமே இவங்களுக்கு வந்து சரியான விகிதாச்சாரம் போய் சேர்றதில்ல. எனவே இவங்களுக்கு வந்து அதில் நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுக்கணும், இவங்க பலகாலமாக இவங்க வந்து இதை போராடி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அறிஞர் மக்களுடைய பிரதிநிதிகளெல்லாம் அழைச்சி கொண்டு போய் அவர் கலைஞரோட கோரிக்கை வைக்கும்போது கலைஞர் அவர்களும் அதை செவி கொடுத்து கேட்டு, இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஏனாதாரம் என்று எடுத்தான் கௌதம்னுலாம் அவர் இடஒதுக்கீடு கொடுத்துடல. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து தேர்தலுக்காக ஒரு நாடகம் ஆடினாங்கல்ல, அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி ராமதாஸ் அவர்கள் ஒரு 10.5% வன்னியர்களுக்கு ஒதுக்குற மாதிரியான வெறுமனே மோசடியான வேலையெல்லாம் கலைஞர் அவர்கள் செய்யலை. அதான் அதில் தரவுகள் இல்லை, போதிய தரவுகள் இல்லைன்றதுனால நீதிமன்றம் வந்து அதுக்கான ஆமாம், அதாவது சரியான தரவுகள் இல்லாத காரணத்தில் தான் அது உயர் நீதிமன்றத்திலேயே சிக்கலாயிருச்சு, தடையாயிருச்சு. இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக ஒன்மேன் கமிட்டி, ஜனார்த்தனன் கமிட்டின்னு சொல்லி ஒரு ஒன்மேன் கமிட்டி போட்டு அதை முறையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய பொருளாதாரம், கல்வி எப்படி இருக்குது, கல்வியில் எப்படி இருக்காங்க, பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்க, சமூக ரீதியாக பட்டியல் மக்களுக்குள்ளேயே அவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றதெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையை வாங்கி அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்தி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்ப்பு கொடுத்தவர்களை பலரையும் அதை சம்மதிக்க வைத்து புதிய தமிழர் கிருஷ்ணசாமி ஒருவர் மட்டுமே அதில் வந்து எதிர்த்து இது வந்து ஒரு கருப்பு நாள்னு அறிவிச்சிட்டு வெளியேறி போனார். ஆனாலும் அன்னைக்கு புதிய தமிழர் கிருஷ்ணசாமி ஒரு முக்கியமான நபர், அந்த அன்னைக்கு தலித் மக்களுடைய பிரதிநிதிகளில் ரொம்ப முக்கியமான நபர். ஆனால் கிருஷ்ணசாமி எதிர்த்தார் என்பதற்காக கலைஞர்கள் பின்வாங்கலை. அவருக்கு ஒரு சமூக நீதி பார்வை இருந்தது, மிகப்பெரிய ஒரு சமூக நீதி பார்வை இருந்த காரணத்தினால் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அன்னைக்கு பிரதிநிதிகளில் பட்டியல் பிரிவில் பெரிய ஒரு பிரதிநிதியாக இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அறிக்கை என்ன சொல்கிறது, ஒன்மேன் கமிட்டி, அதாவது ஜனார்த்தனுடைய கமிட்டி என்ன சொல்கிறது என்ற சமூக புரிதலோடு சமூக நீதி பார்வையோடு அதை பார்த்து 3% இடஒதுக்கீடை வந்து அன்றைக்கி வழங்கினார். வழங்கும் போதே பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக வந்து புதிய தமிழர் கிருஷ்ணசாமி வந்து ஹைகோர்ட்டுக்கு போனார். இன்னும் ஒருபடி கூடுதலாக ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல சட்டமன்றத்திலேயே அறிஞருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சவரும் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி தான். அவர் ஒரு சக்கிலியர் என்கிற ஒரு செய்தி பரவலாக பரவன உடனே அந்த கோரிக்கையிலிருந்து அவர் மாறிட்டார். தன்னை அவர் சக்கிலியர்கள்னு பரவலாக செய்தி சொன்னோடனே அவர் அந்த கோரிக்கையிலேருந்து அவர் கொஞ்சம் விலகி அதுக்கு எதிராகவே நீதிமன்றம் போனார், உயர்நீதிமன்றம் போனார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தாரு. விஜயன் என்ற ஒரு வழக்கறிஞர், மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர், எப்படியாவது இது வந்து பஞ்சாப் ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா வால்மீகி மசப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியல் பிரிவுகள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து 1975 இந்த உள்ளிடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அங்கே தடை இருக்கிறதெல்லாம் காரணம் காட்டி இங்கே எப்படியாவது தடைப்பட்டுருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கெஞ்சினாங்க வழக்கறிஞர்கள். அதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்தோம். வழக்கறிஞர் விஜயன் தான் நினைக்கிறேன். அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் எப்படியாவது இதுக்கு வந்து நீங்கள் தடை வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் எடுத்த அந்த அறிக்கையின்படி அதை தடைப்படுவதற்கு முடியாது. இதை வந்து ஏற்கனவே நடைபெற்று இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிறதுனால இந்த வழக்கையும் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படி மாற்றம் செய்யப்பட்ட வழக்கு தான் இப்போ ஒரு தீர்ப்பாயிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் சில சிக்கல்கள் இருந்தால் கூட முக்கியமான கருத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மாநில அரசுக்கு வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது முழுக்க சமூக நீதி பார்வையோடு கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு அறிக்கையும் மிக தெளிவாக எடுத்து வைத்ததுனால தான்
இப்போ பஞ்சாப் மாதிரியோ அல்லது ஆந்திரா மாதிரியோ உயர்நீதிமன்றங்களோடு தடைபெற முடியாமல் சுப்ரீம் கோர்ட்லேயுமே இன்றைக்கி வந்து அது சரியான முறையில் எடுத்து வைக்க அந்த இன்றைக்கி இருக்கிற முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களும் அந்த சரியான நீதிபதியை சரியான வழக்கறிஞரை நியமித்து அங்கே அதை வாதாடி இன்றைக்கு வந்து சரியான ஒரு நீதியை பெற்றிருக்காங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடுனால் பயன்பெற்ற மக்கள், அருந்ததி சமூக மக்கள் வந்து முதல்வருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தலாம் அப்படின்னு ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பாராட்டு விழாவே வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை, அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு, அதுக்காக தான் இந்த பாராட்டு விழாவே நடத்தப்படுதா ஒரு பத்திரிகையாளர் மணி சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் மணி பேசுவதெல்லாம் சங்கீத்தனமான பேச்சு. பாராட்டு விழா நடத்துவது வந்து இல்ல, அவர் இதே சொல்றாரு. அதாவது ஒரு டேட்டா இல்லாம, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து ரொம்ப காலமா நடக்கல. நீ அந்த டேட்டாவே எக்ஸாக்ட் டேட்டாவிலும் நடத்துறதுன்றது பிரச்சனை. அதை சொல்ல வரும்ன்றது தான் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக, ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக பேசுற ஒரு சங்கியா வந்து சித்தரிக்கிறதுன்றது சித்தாந்தம் இல்லாத அவங்களோட ஒரு வேலை. இது சங்கிக்கும், அதாவது பண்றவங்க தான் சங்கின்ற ஒரு விமர்சனத்தை சேர்த்து வைக்கிறாரு. அதாவது சங்கியே சங்கின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலைமையை நானும் அதை கேட்டேன். அதான் அவர் பெரிய முக கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க அவருடைய கருத்தில் நம்ம முரண்படுறோம். அதாவது இந்த மக்களுடைய வாழ்நிலையை தெரிந்து கொண்டு அவர் பேசணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறாரு. இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, சீக்கிய மதத்தில் கூடியது அங்கேயும் தலித் பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து மதம் தான் சாதியை உருவாக்குனது. இங்கே கிறிஸ்துவத்திலையும் கூட சாதி இருக்கலாம். ஆனால் எது தொடக்கம் யார், மூலம் யார்? மூலம்ன்றது இந்து மதம் தான். இந்து மதத்தினுடைய தொடக்கம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியான இந்த பார்வையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் பத்திரிகையாளர் மணி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலை, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை சீர்குலைப்பதற்காக அவர் பத்திரிகையாளர் மணி, மூத்த பத்திரிகையாளர் மணி, இந்த சவுக்கு சங்கர் எப்படி தமிழ்நாடு அரசு எதெல்லாம் கொண்டு வருதோ அதையெல்லாம் எதிர்த்து தவறான பாதையில் மக்கள்கிட்ட பேசினாரோ அதே போல் தான் மணியும் பேசிக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து அவருடைய பேச்சு அதுதான். ஆனால் எங்களுடைய வாழ்நிலை இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அருந்ததி மக்களுடைய வாழ்நிலை உள்ளிடவுக்கு வழங்கியதற்கு பிறகு முன்னே கொஞ்சம் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிற காரணத்தினால், சற்று முன்னேறி இருக்கிற காரணத்தினால தான் அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் அவருக்கு முதல்வருக்கு, தற்போதைய முதல்வருக்கு பாராட்டு வைக்கணுன்றாங்க. இதில் என்ன அரசியல் நாடகம் இருக்கிற போது? இது வந்து அந்த மக்களுடைய கோரிக்கை. இன்றைக்கி நீங்கள் அந்த பொதுவாக அந்த பகுதி மக்கள் அந்த போனீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் உள்ளிடவுக்கு வழங்குவதற்கு முன்பு முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய ஓட் பேங்க், ஜெயலலிதா அவர்களுடைய ஓட் பேங்க். எப்போது உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அதோடு இன்னும் சொல்லப்போனால் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் இடஒதுக்கீடு வழங்கும் போது இன்னைக்கு எப்படி பத்திரிகையாளர் மணி பேசுகிறார் அது மாதிரி தான் ஜெயலலிதா பேசினாங்க. உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கு தமிழக அரசுக்கு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னாங்க. இது ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை. அன்னைக்கு சொன்னாங்க. 2004 தீர்ப்பு. ஆமாம், அப்படி தான் அவங்க பதிவு பண்ணாங்க. அப்படி தான் வந்து இந்த அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எதிராக தான் பதிவு பண்ணாங்க. அப்போ இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் அன்றைக்கி இருக்கும்போது முழுக்க முழுக்க பல்வேறு எதிர்ப்புகளை மீறி கலைஞர் அவர்கள் வழங்கினார். அந்த சமூக நீதி பார்வைக்காக அன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கூட கையிலும் தலையிலும் மனம் சுமக்கக்கூடிய இந்த மக்களுடைய இடஒதுக்கீடு மசோதாவை நான் தலையில் வைத்து தூக்கி கொண்டாடுகிறேன் அப்படிங்கிற அப்படின்ற ஒரு அவரால் உடல்நிலை சரியில்லாத போது கூட அப்படி ஒரு கவிதையை அவரால் எழுத முடிஞ்சிச்சு. என்ன காரணம்னா அவர்கிட்ட இந்த சமூக நீதி பார்வை தான். ஆக இப்படி ஒரு இடஒதுக்கீடு இந்த தீர்ப்பை பாதுகாத்து கொடுத்த திமுகவுக்கு பாராட்டுகள் நடத்துவதால் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு லாபம் வந்துவிடக்கூடாது, அரசியல் ரீதியாக ஒரு மதிப்பு வந்துவிடக்கூடாது. திமுகவை வீழ்த்துவதற்காக தான் பத்திரிகையாளர் மணி, சவுக்கு சங்கர், சீமான், இப்படி சில இந்த கிஷோர் சாமி உள்ளிட்ட சில உதிரி கும்பல்களை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதிரி கும்பல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய எப்படி சொல்கிறது, ஆர்எஸ்எஸ் போடுற எச்சி எலும்பை பெற்றுக்கொண்டு இது மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியது இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. இப்போ அருந்ததிகளுக்கான உள் ஒதுக்கீடை வந்து ஜனார்த்தனன் கமிட்டி போட்டு எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவான தரவை வந்து தயார் செஞ்சு உள் ஒதுக்கீடை வந்து பெற முடியுதோ, அப்போ அதேமாரி 10.5% வன்னியர்களுக்கு வைக்கிற கோரிக்கை, அந்த உள் ஒதுக்கீடுக்கும் அந்த மாரியான ஒரு கமிஷனை போட்டு ஒரு தரவுகள் ரெடி பண்ணி அந்த உள் ஒதுக்கீடு வந்து தமிழக அரசு கொண்டு வரலாம்ல அப்படின்ற கோரிக்கையை பாமக கட்சியினரும் தொடர்ச்சியாக வச்சுட்டு வராங்க. மணி, அவர் பத்திரிகையாளர் மணியும் வந்து இதை செய்யலாம், பீகார் கூட அதை செஞ்சிருக்கிறாங்க, செய்யலாம் அப்படின்றத சொல்றாங்களே, அதுவும் இதுவும் ஒன்னா, அதேமாரி இது செஞ்சா அந்த 10.5 எடுபடுமா? அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, அதாவது 10.5 அவங்க எப்படி கணக்கிட்டாங்கன்றதெல்லாம் தெரியல. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் எடப்பாடி அவர்களும் வன்னியர் மக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு ரொம்ப கவனிக்கணும். வன்னியர் மக்களை இப்போ சமீபத்தில் கூட ஒரு டேட்டா வந்திருக்கு, 10.5 விட கூடுதலாகவே அவங்க வந்து இடஒதுக்கீடு பயனடைகிறாங்கன்ற டேட்டாலாம் இப்போ செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனால் அந்த மக்களுடைய குறைந்தபட்சம் மக்கள் தொகை கணக்கு, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்.
வன்னியர் மக்கள் எத்தனை சதவீதம்? ஏன்னா அதனால் வந்து இங்கே தென் மாவட்டங்களில் கூடிய முக்கியத்துவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அந்த 10.5 அவர்கள் அறிவித்த போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலுக்காக அவர்கள் அறிவித்த போதே எங்கிட்ட தென் மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூக மக்கள்லாம் எதிர்ப்பு கொடுத்தாங்க. இது எங்களுடைய உரிமைகள் பறிபோகுது அப்படின்னாங்க. அப்போ முறையான கணக்கு வேணும். எப்படி கலைஞர் அவர்கள் ஒரு முறையான ஒரு கமிட்டி அறிவித்து அந்த கமிட்டியின் மூலமாக அறிக்கை தயார் செய்து அது வந்து இன்னைக்கும் உச்சநீதிமன்றத்தால் கூட அதை நிறுத்து போக முடியாத அளவுக்கு அதே மாரி ஒரு அறிக்கை, அதே மாரி ஒரு தரவை தான் வன்னியர்களுக்காக தமிழக அரசு ரெடி பண்ணலாமே, தயார் செய்யணுமே, செய்யாதது வன்னியர் மக்களுக்கு செய்யற துரோகம்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இல்லையா தமிழக அரசு இதை செய்ய முடியாதா? இல்லை, நம்ம என்ன கேட்குறோம்னா, முதல்ல நீங்க நாடகம் நடத்துனீங்க, நீங்க 10.5ன்னு ஒரு ஏற்பாடு பண்ணீங்க, நீங்க நடத்தின நாடகம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குதுல்ல, அப்போ தமிழ்நாடு அரசு எப்படி அதை செய்ய முடியும்? உச்சநீதிமன்றத்தில் நிற்கும்போது அதை மீறி எப்படி அவங்க செய்ய முடியும்? அப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு, இனிமேல் தான் அதுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்படும். இப்போ இந்த கோரிக்கை நீங்கள் வைக்கலாம், இந்த கோரிக்கை வைக்கலாம், தப்பு கிடையாது. வன்னியர் மக்கள் உண்மையிலே கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்க பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் உள்ளீடு வழங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மற்ற இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்து சமூகம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கலந்துக்கணும் இல்லையா? இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும், அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் வரவழைக்கணும். அப்போ அந்த மக்களுடைய பிரதிநிதிகள், அந்த மக்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை கணக்கிட்டு தான் நம்ம இடஒதுக்கீடு வழங்கணும். 10.5ன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இப்போ அறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட 3% இடஒதுக்கீடு போதுமானது இல்லைங்கிறது அந்த மக்களுடைய கருத்து, 6% வேணுங்கிறது அந்த மக்களுடைய கருத்து. இப்போ குறைந்தபட்ச கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார், அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் உண்மையான சமூக நீதி என்பது சாதிவாரி கணக்கு எடுப்பது தான் சரியாக இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை குழப்பம் செய்வதற்காகவே பல்வேறு தரப்புகள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரவிக்குமார் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்படியெல்லாம் இல்லை, சாதிவாரி கணக்கு நடத்தப்படுன்றதா சரி. அவர் பறையர் ஆதி திராவிடன்றார், ஆதி திராவிடன்ற பேர்லையே சக்கிலியர்களும் இருக்காங்க, பல்லர்களும் இருக்காங்க. ஆதி திராவிடர்கள்னா வெறுமனே பறையர்கள் மட்டும் இல்லை, ஆதி திராவிடன்ற பட்டியலுக்குள்ளேயே சக்கிலியர்கள் இருக்காங்க, பல்லர்கள் இருக்காங்க. எனவே அதெல்லாம் முறையாக கணக்கிட்டு சாதி வாரி எந்தெந்த சாதி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்றத மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவது தான் சரியானதாக இருக்கும்ன்றது நம்முடைய கருத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கிரீமி லேயரை பற்றி அங்கே ஒரு பதிவு செஞ்சுருக்காங்க. கிரீமி லேயர் வந்து ஓபிசிக்கில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி மக்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்லையும் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ எஸ்சி மக்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி அதெல்லாம் பெரிய பட்டியல் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்க இடஒதுக்கீடு என்பது, பொதுவாக இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்பட்டது தான். இப்போ நீதிபதி போலோ திரிவதி உள்ளிட்ட சில நீதிபதிகள், சந்திரசூட் தலைமையில் சில நீதிபதிகள் இப்படி ஒரு கருத்தை கிரீமி லேயரை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம என்ன கேட்குறோம்னா, உண்மையிலே அவங்க அந்த கிரிமி லேயர் இந்த இடஒதுக்கீடு முறையாக பயன்படுத்தப்படணும், இப்படி தான் இருக்கணுன்ற அந்த அளவிடலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கே அவங்க முதல்ல கை வைக்கணும்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கார்ல சந்திரசூட், அவருடைய அப்பாவை அவங்க அப்பா என்னவா இருக்காருன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்கன்னா எஸ்சி மக்கள் கிடையாது, எஸ்டி மக்கள் கிடையாது, ஓபிசி கிடையாது, பிசி கிடையாது, முழுக்க அங்கே பார்ப்பனர்கள் தான் இருக்கிறதா தான் தரவுகள் சொல்லுது. ஹைகோர்ட் நீதிபதிகள் யார் அதிகமாக இருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் ஐஐடியில் யார் அதிகமாக இருக்காங்க, ஐஐஎம்ல அதில் யார் அதிகமாக இருக்காங்க, வெளியுறவுத்துறை செயலாளர்கள் யார் அதிகமாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், நிதித்துறை அமைச்சர் யார், இப்படி கேபினட் அமைச்சர்கள் யார் இருக்காங்கன்னு பார்த்தா முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான். இது பிராமண சமூகம் தான் முழுக்க இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கீடுலையும் பிசி ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினலை பயன்படுத்துன்றாங்க. அப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு செக்ஷனை உருவாக்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி யாரெல்லாம் எஃப்சியில் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்களே, எந்த வேலைனாலும் எல்லாமே எஸ்சி மக்களோட எஸ்டி மக்களோட ஓபிசிகளை விட கூடுதலாக அவங்க தான் போகிறாங்க. அனைத்து துறைகளும் அனைத்து பணிகளும் அவங்க தான் நடப்புறாங்க. இதனால தான் சொல்ல வரோம், பார்ப்பன சமூகம் மட்டுமே, குறிப்பாக பிராமணர்கள் மட்டுமே எல்லா துறையிலையும் முன்னணி இருக்கிறதுனால இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தான் நியாயமான கோரிக்கையாக நம்ம சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த அப்சர்வேஷன், அதாவது கிரீமி லேயர் பற்றியான அப்சர்வேஷன் குறித்து திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அவரோட ட்விட்டரில். அதில் வந்து சாதின்றது வந்து ஒரு சோசியோ கல்ச்சரல் ஐடென்டிட்டி, அது பொருளாதாரம் வளர்றதுனால அந்த அடையாளம் வந்து மாற போகிறது கிடையாது, அந்த பொருளாதாரம் வர்றதுன்று சொல்லி இடஒதுக்கீட்டிலேருந்து அந்த மக்களை வெளியேற்றுறதுன்றது அநீதின்ற கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு பாண்டிய வந்து அது ஒரு சோஷியோ கல்ச்சர் ஐடென்டிட்டினா அந்த ஐடென்டிட்டியை மாற்றணும்ல, நீங்கள் வந்து உங்கள் சினிமா தயாரிப்பு கம்பெனிக்கு வந்து நீலம்னு வைக்கிறீங்க, நீலம்னு பேர் வச்சா அதுக்கு என்ன, இங்கே இருக்கிற தலித் கட்சிகள் எல்லாமே வந்து நீலத்தை தான் முன் வைக்கிறாங்க. அப்போ நீங்களே வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, திருநெல்வேலி பகுதியில்
மாணவர்கள் கையில் சாதி கயிறு கட்டுற மாரி தானே இதுவும், அப்போது நீங்களே அந்த அடையாளத்தை நீங்கள் தான் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கிறாரு. இது சரியாது? குழந்தைத்தனமான பேச்சு இது பாண்டியுடைய இது. அதாவது நீலம் என்பது இந்த அடையாளம் வந்து ஜாதி அடையாளம் கிடையாது. நீலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பரந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதனால் பாண்டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சில்லித்தனமான கேள்வியெல்லாம் எழுப்புவார். அவர் கிரிமிலேயர் விஷயத்தில் வந்து அது இந்த மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து நீலம்ன்ற பேர் வைப்பதனாலேயே வந்து சாதி இடத்துல இருக்காங்க அப்படின்றதல்ல. இவங்க அடையாளத்தை மாற்றணும்னா எப்படி நாளைக்கே பார்ப்பனர் ஆக முடியுமா? இல்லை நாளைக்கே பாண்டே சக்லீர் ஆக முடியுமா? இல்லை அப்படி எழுது மாற்ற முடியுமா? சாதி என்பது மாறாதது. இங்கே நான் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டால் கூட சாதி மாறாமல் தான் இருக்கும். அதனால் பாண்டே வந்து இந்த மாதிரி சில்லித்தனமான கேள்விகள்லாம் எழுப்பி அவருடைய ரசிகர்கள் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் இதை வந்து பெருமைப்படுத்திக்கலாம். ஆனால் இது வந்து சில்லித்தனமான கேள்வி. திருநெல்வேலி பக்கம் சாதிக்கேறு கட்டுவதும் நீலம் பண்பாட்டு மையம் என்று வைப்பதற்கும் வேறுபாடு இருக்குது. இது நீலம் பண்பாட்டு மையம் என்பது இந்த மக்களுடைய ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க கல்வி ரீதியாக சில வேலைகளை பார்க்குறாங்க. அதுக்கு நீளம்ங்கிற அம்பேத்கர் பயன்படுத்திய அந்த நீலக்கொடியினுடைய பேரில் நீலம்ன்ற பேரை பயன்படுத்துகிறாங்களே தவிர அது சாதியாக அவங்க பயன்படுத்தலை. அது சாதியாக பயன்படுத்தக்கூடிய சொல்லல்ல. அப்படி அது சில்லித்தனமாக இதை ஒரு சாதி ரீதியான சொல் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை வந்து அப்படி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இந்த மக்கள்கிட்ட வந்து பொதுவாக மக்கள்கிட்ட வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, அம்பலப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ நேரம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு, இடஒதுக்கீடு, இதை பற்றியெல்லாம் வந்து விரிவாக பேசுனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.